இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையின்படி ஆபிரகாம் சகல விதங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ யாரா இருந்தாலும், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லையே, என் வேலையில் ஆசீர்வாதமே இல்லையே, என் குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லையே, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இல்லையே, என் தொழில் ஆசீர்வாதமா இல்லையே, என் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படவே இல்லையே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் விரும்புகிற ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் இல்லையே, ஏங்கிட்டு இருக்கீங்களா? ஆபிரகாமின் சந்ததி நீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் இந்த சந்ததியா இருக்கிறதுனால ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கும் சொந்தம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னையிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல வேலை, எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையிலே இது நல்ல செய்தி தான். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபோது அவன் மாத்திரம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு அந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. அவன் மூலமாய் முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டமும் விருப்பமுமாய் இருந்தது. எப்படி? இவனுடைய வம்சத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு இவனை ஆசீர்வதித்து இவனை ஒரு பெரிய ஜாதியா மாற்றி அந்த வம்சாவளியில தான் மெய்யான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஆண்டவர் அறிமுகம் செய்ய விரும்பினார். மனுக்குலத்தை மீட்கும்படியான அந்த மீட்பின் திட்டத்தில் இயேசுவை இந்த ஆபிரகாமின் மூலமாக அவனுடைய சந்ததியின் மூலமாக வெளிப்படுத்த விரும்பினதினால் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதமாயிருப்பாய். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இரட்சகராய் இருந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த பிரிவினையை அவர் நீக்கி ஒப்புரவாக்கி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தகுதியை ஏற்படுத்தி இருக்கிறாரோ, வழியை உண்டாக்கி இருக்கிறாரோ, அதற்கு இந்த ஆபிரகாமை பாருங்க தேர்வு செய்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப அதனாலதான் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுது, நீ முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாயிருப்பாய். அப்போ உங்களை என்னையும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பதற்கு என்ன காரணம்? நாம மட்டும் நம்ம குடும்பம் மட்டும் நல்லா அனுபவித்து சந்தோஷப்பட்டு களி கூறுவதற்கு அல்ல. இயேசு இல்லாத ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்திற்கு வருவதற்கு வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும். பாவத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்பட்டு இயேசு என்கிற இரட்சகரை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் உங்களை என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப அப்படி நாம் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு ஒரு கருவிகளாக இருப்போமானால் அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஐயா, நிறைய பணங்காசு இருப்பது ஆசீர்வாதம் அல்ல, சொத்து சுகம் இருப்பது ஆசீர்வாதம் அல்ல, பெரிய ஐஸ்வர்யவானா பெயர் பெற்ற நபராக இருப்பது ஆசீர்வாதம் அல்ல, எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான ஒரு நபராக இருப்பது நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அல்ல. இவைகளெல்லாம் ஒரு புறம் அவசியமானதாக இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் ஒரு பாவியான மனிதன் சேர்க்கப்படுவதற்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறான். நீங்க இன்னைக்கு யோசிங்க, என் மூலமாய் இந்த இயேசு என்கிற ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். இதுவரைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பீர்களானால் இன்னையிலிருந்து கொடுக்க ஆரம்பிங்க. ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். பரலோக தேவனே, நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது மாத்திரமல்லாமல் எங்கள் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிப்பது உம்முடைய திட்டமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படி எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586,
சுரண்டை.